அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ வீட்டிலேயே வேப்ப இலையில தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு செய்ய போகிறோங்க. அது வேப்பிலை தேங்காய் எண்ணெய் குளியல் சோப். அதாவது இதுக்கு வேணுங்கிறது 3 பொருள் தாங்க. வேப்ப இலையை எடுத்து நம்ம 30 கிராம் வேப்ப இலையை 100 கிராம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சூரிய புடம் போட்டு வைக்கிறோங்க. 21 நாள் இல்லை 48 நாள் வைக்கணுங்க. நான் 21 நாள் வச்சுருக்கேன். 21 நாள் வச்சு அதை வடிகட்டி எடுத்துறேன். வடிகட்டி எடுக்கும்போது அந்த சக்கை எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த ஆயில் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம வைக்கும்போது ஒயிட் கலராக இருந்த ஆயில் இப்போ அப்படியே க்ரீன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி தாங்க எண்ணெய் வரும். இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, நான் இதுவும் 300 கிராம் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் 200 கிராம் தேங்காய் எண்ணெய், 100 கிராம் இந்த வேப்ப எண்ணெய் புடம் போட்டு வேப்பந்தலை போட்ட எண்ணெய், காஸ்டிக் சோடா. அவ்வளோதாங்க இதுக்கு. முதல்ல நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றுறோம். ஊற்றி புடம் போட்டு அந்த வேப்ப எண்ணெய், அந்த வேப்பந்தலை போட்டு சூரிய புடம் போட்டு அந்த ஆயில், வேப்ப ஆயில் அதை ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த லையை உள்ளே மெதுவாக ஊற்றுறோம். மெதுவாக ஊற்றும் போது என்ன ஆகும்னா, நல்லா கலந்து ஆயில் மாதிரி இல்லாமல் அந்த தோசை பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கெட்டியாக வரும். வரும்போது நம்ம ஊற்றும் போது எப்படி பச்சை கலராக இருந்தது, இப்போ பாருங்கள் என்ன கலர் மாறப்போகுதுன்னு. அப்படியே மாறிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக லை ஊற்றினோன்னா இன்னும் கலர் நல்லா மாறிக்கும். லை ஊற்றும் போது இன்னும் நல்லா மாறும். அப்புறம் நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் மாதிரி இல்லாமல் மாவு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து அப்படியே நம்ம அந்த மோல்டில் ஊற்றிடணுங்க. மோல்டில் ஊற்றி அடுத்த நாள் காலையில் அந்த மோல்டுலேருந்து வெளியே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சுமார் 30 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வெளியில் வச்சிடணும். காத்தோட்டமாக வச்சிடணும். வச்ச பிறகு 48 நாள் முடிஞ்சு எடுத்தால் ரொம்ப நல்லது. எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். குளிக்கும் போது அந்த வேர்வை நாற்றமோ எதுவும் வராது. ஸ்கின்னில் இது வேப்ப இலையை நம்ம சூரிய புடம் போட்டு வச்சுருக்கனால நமக்கு எந்த கிருமி நாசினி எதுவுமே அண்டாதுங்க. புண்ணுலெல்லாம் போட்டு கழுவும் போது இல்லை ஏதாவது சின்ன சின்ன புண்ணு காயம் ஏதாவது இருந்தாலும் அந்த வேப்ப எண்ணெயை போட்டால் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமோ அதே அளவுக்கு இந்த வேப்பந்தலை நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து முடிச்சுட்டு உங்கள் யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க.